புதுச்சேரி சென்றுள்ள ராகுல் காந்தி மீனவர்களுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பேசி வருகிறார். அதனை பார்க்கலாம். இங்கே வந்திருப்பது முக்கியமாக நான் உங்களை பற்றி நான் சொல்லுவதை விட உங்களுடைய கருத்துக்களை கேட்பார்கள். So let me say three things that I feel. இப்பொழுது உங்கள் மத்தியிலே நான் 3 கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக விளைகிறேன். As you all know, the government in Delhi has passed 3 bills against our farmers. இந்த மத்தியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியில் உள்ள அரசானது 3 சட்டங்களை, விவசாய சட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். And the farmers are feeling tremendous pain and disturbance. அந்த சட்டங்களை நிறைவேற்றிய பிறகு அந்த விவசாயிகள் எல்லாம் அதன் மூலமாக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். And everybody knows that farmers are the backbone of any country. இந்த நாட்டிலே உள்ள அனைவருக்கும் தெரியும், இந்த விவசாயிகள் தான் இந்த நாட்டுடைய முதுகெலும்பு என்பது எல்லோருக்கும் தெரியும். Now you will be wondering why I have come to a meeting of fishermen and I am talking about farmers. நான் இந்த விவசாயிகளை பற்றி மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த உங்களை எல்லாம் சந்தித்து நான் பேச வந்திருக்கிறேன் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள், உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். And the reason is that I consider you to be farmers of the sea. நான் உங்களை கடலிலே விவசாயம் செய்கிறவர்களாக நான் பார்க்கிறேன். And I think to myself that if farmers of the land can have a ministry in Delhi, then why is it that farmers of the sea do not have a ministry in Delhi? மத்தியில் இருக்கிற அரசானது விவசாயிகளுக்கு ஒரு மந்திரி இருக்கிறார்கள், அங்கே அமைச்சரவை இருக்கிறது, ஆனால் மீனவர்களுக்காக ஏன் இல்லை? No? Do they agree with what I am saying? நீங்கள் தலைவர் சொல்வதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? When we have an issue of farmers, we go to the ministry that belongs to the farmers. விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மத்தியில் இருக்கிற அந்த துறையினுடைய அமைச்சரை சந்திக்கிறார்கள். We go to the agricultural minister. அவர்கள் விவசாயத்துறை அமைச்சரை, மத்திய விவசாயத்துறை அமைச்சரை சந்திக்கிறார்கள். But when farmers have an issue, they do not have a minister to go to. ஆனால் they do not have a fishermen. ஆனால் மீனவர்கள் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மத்தியில் யாரை அணுக வேண்டும்? அணுகுவதற்கு இருக்கிறதா, வாய்ப்பு இருக்கிறதா? And so I think an important thing that we have to do for fishermen is we have to give them a ministry in the central government so that their issues can be raised and their pain can be taken care of. அதனால்தான் நான் உங்களிடம் சொல்லுவது, மத்தியிலே ஒரு மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு அமைச்சர் இருந்தால் அவருடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் போய் சொல்ல முடியும். If we were to talk about the farmers of the sea, there is a conflict going on among fishermen also. நாம் விவசாயிகள், அதாவது கடலிலே விவசாயம் செய்கிறேன் என்று உங்களை சொல்லும் பொழுது அதிலும் ஒரு கருத்து இருக்கிறது. And the conflict is between poor fishermen and extremely rich fishermen. அதிலே 2 விதம் இருக்கிறார்கள். ஏழையாக இருக்கின்ற மீனவர்கள், பணக்காரர்களாக இருக்கின்ற மீனவர்கள் 2 விதமாக இருக்கிறார்கள். So there are people who have huge boats, companies that have huge boats, and then there are poor people who have small boats. There are big companies that can go thousands and thousands of kilometers into the sea. There are poorer people who cannot do that. அந்த சிறிய படகுகளை வைத்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பெரிய
மோட்டார் என்ஜின்கள் பொருத்திய வேகமாக செல்லுகின்ற படகுகளை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இந்த மீனவ சமுதாய மக்கள் மத்தியிலே இருக்கிறது. So I feel it is important that the poorer fishermen, the fishermen who struggle, are given a fair chance to be farmers of the sea. ஆகையால் தான் ஒரு சாதாரண சிறிய படகுகளை வைத்து மீன் பிடிக்க செல்லுகின்ற மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு ஒரு சரியான அந்தஸ்து, சமமான அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம்.